என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகளே எனக்கு செவியிடும். நீதியின் தேவன் அவர் என்ன சொல்கிறாரு? தாவீது ராஜா பாடுற சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 150 சங்கீதத்தில் கிட்டத்தட்ட 76 சங்கீதம் என்னவோ தாவீது பாடுறார். அதில் 150 சங்கீதத்தில் அவர் சொல்ல நீதியின் கடவுள். அவர் யார்? நீதியின் கடவுள், ரைட்னஸ் ஆண்டவர். நீதி எப்படி நீதினா, ஒருத்தன் திருநவனை திருந கடைக்காரர் ரிப்போர்ட் பண்ணார், போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, அரெஸ்ட் பண்ணுது, கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்டில் கொண்டு ஜட்ஜி முன்னால் விட்டுருக்காங்க. ஜட்ஜி ஏண்டா திருநாங்கிறாரு? பசிச்சது திருண்ணேன், பசிச்சா வேலை செய்ய வேண்டியது, எனக்கு ஒருத்தனும் வேலை தரல. ஏன் வேலை தரல? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இடத்துல வேலை செஞ்சேன், அவசரமாக வேலைக்கு போக முடியல, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியரு, டயாலிசிஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அதனால் வேலைக்கு போக முடியல. திரும்ப என்னையில் வேலைக்கு போனால் வேலைக்கு சேர்த்துக்கல, ரொம்ப பசிக்குது, வேறு வழியில் ஒரு வயலும் வேலைக்கு தரல, வேலை தரல, அதனால் திருண்ணேன். பராசக்திங்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிறுக்கண்ணான்னு ஒருத்தர் சொல்லுவார், கலைஞர் கிறுக்கண்ணா, பேர் கிறுக்கண்ணான்னு பைபிள்லேருந்து தான் சொல்கிறார். எல்லாத்துலேயும் எதாவது கொடும்னா ஒரு வயலும் கொடுக்க மாட்டான், பட்டுன்னு ஒரு அடி அடித்தோன்னே குட்டுருவான். ஓய் திருடு, இது ஒரு வழி இருக்கா சாப்பிட்றதுக்கு? நான் அது அவன் ஸ்டைல். இது எல்லாத்துலேயும் பசிக்குதுறான்னு கேட்டால் ஒரு வயலும் கொடுக்க மாட்டான், ஒரு அடி பட்டுன்னு அடித்தோன்னே கொடுத்துருவான் பயந்து. இது தொல்லை எதுக்குடா எடுத்துகிட்டு போன்னு. இதே மாதிரி கேட்டு இந்த இடத்துல அடித்தேன்னு தந்தான், அதான் திருண்ணேன். அப்போ இவனை திருடனாக்குறது யார்? இந்த சமூகம். ஏன் அந்த சமூகம் அவன் பசியை பார்த்து கொடுக்கல, அவனுக்கே வேலை கொடுக்கல, அவனுக்கே உதவி செய்யலை? இந்த சமூகம் ஏன் அப்படி செய்யலை? உடனே அந்த ஜட்ஜி கேட்குறாரு. அதனால் இந்த சமூகம் தான் தப்பு பண்ணியிருக்கு. அதனால் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் $1000 ஃபைனுன்னார். 1000 நம்ம பணத்துக்கு இன்றைக்கி $10,000. அந்த கடைக்காருக்கு ஒரு 15 லட்ச ரூபா, $15, ஒரு $2000 ஃபைனார். இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த கோர்ட்டு கேஸ் போட்டு வந்த போலீஸ்காருக்கு ஒரு $5000 ஃபைனார். அந்த ஜட்ஜும் $1000 கொடுத்துட்டாரா. இதுதான் நீதியின் தேவன். எது? அவன் திருடப்பட்டது யார் காரணம்? அதுதான் அவர் சொல்கிறார், நீதியின் தேவனே நீர் நீதி உள்ளவர். உண்மை நோக்கி யார் கூப்பிட்றாங்களோ, யார் கூப்பிட்டாலும், நாளைக்கு உலக அமைதியின் தினமா தென்னிந்திய திருச்சபையில் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் உள்ளத்திலே பல்சமய சூழலில் கடவுள் எப்படி பிரகாசிக்கணும். இந்த சமூகம் எத்தனையோ மதங்கள் இருக்குது, முஸ்லீம் இருக்குது, பௌத்த மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, இந்து மதம் இருக்குது, கிறிஸ்தவ மதம் இருக்குது. இந்த பல்சமயம், இந்த எல்லா சமயங்களும் நிறைந்த பகுதியில் கடவுள் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? கடவுள் யார்? அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். அவர் வந்ததின் நோக்கம் அமைதியை கொடுப்பதுக்கு தான் வந்தார். அந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே ஏசாயா 9:6 அமைதியின் அரசர். அதுதானே சொல்லுது. இருளில் வாழும் ஜனங்கள், இருள் என்பது என்னது? வியாதி. இருள் என்பது கடன் பிரச்சனை, இருள் என்பது இல்லாத குறை, இருள் என்பது வறுமை, இருள் என்பது பிள்ளை இல்லாம, இப்படி பிரச்சனை நிமித்திருக்க மக்களுக்கு அவர்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக. அதுதான் மத்தேயு 4:15 இருளில் வாழும் ஜனங்கள். அதுதான் லூக்கா 1:78 அந்தகாரத்தில் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. அந்தகாரமும் மரணமும் அவங்களை சூழ்ந்திருக்கு. பசி, வேதனை, வியாதி, பிரஷர், சுகர், தைராய்டு வியாதி, கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் 2 வியாதி, கெட்டது நல்லது. இப்படி பல வியாதிகள் மத்தியில் இருக்க மக்களுக்கு அதுதான் நீதியின் தேவனே. அவர் சொல்றார், நீதியின் தேவனே நான் கூப்பிடுகிறேன், எனக்கு செவி கொடுங்க. மனுபுத்திரரே என்னை அவமானப்படுத்துறாங்க, பொய்யை தேடுறாங்க, ஆனா பக்தி உள்ளனே ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டார். அது திருவிழியத்தில் வாசித்துனா, திருவிழியன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அன்பானவனை தனக்காக தெரிந்து கொண்டார். யார? தமக்கு அன்பா யார் இருக்கானோ. நான் ஞானஸ்தானம் வாங்கினதில் என்னைய தெரிஞ்சு கொள்வாரா? இல்லை. இன்னைக்கு 3 மெசேஜ் முடிச்சுருக்கேன், சாயங்காலம் 1க்கு 4வது மெசேஜ். அதனால கடவுள் என்னை தெரிந்து கொள்வாரா? இல்லை. இப்போ உங்கள் சர்ச்சு கெட்ட போகிறாங்க, என்ன முடிஞ்ச உதவி செய்கிறவங்க பெரியவர்களாம் நின்று வரவேற்றாங்க, அதுக்காக என்னை கடவுள் தெரிந்து கொள்வாரா? இல்லை. அதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டார். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் சர்ச்சைக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு கடவுள் கொடுக்குறவரே எங்களை தேடுவாங்க, அதுக்கப்புறம் தேட மாட்டாங்க. இதே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை. இதெல்லாம் உலகம், அதில் பார்த்து கொடுக்கல, அதை பார்த்து கடவுள் எனக்கு கொடுக்குறாரு, நான் கொடுக்குறதுல ஒரு பகுதியை கடவுள் கொடுக்குறேன், அவ்வளோதான். அது ஏதாவது ஒரு வகையில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. இப்போ வயசானவங்க, நிற்க முடியாதவங்களாம் நிற்க முடியாமல் நின்று என்னை வரவேற்கிறாங்க, அது கொடுக்குற வரையும், அவ்வளோதான். இப்போ சிரஞ்சீவி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். முதல்ல தெலுங்கு பாப்பீஸ் திருச்சபை ஆனந்த நாயனார். முதல்ல இந்த வரவேற்பு இப்போ இல்லை, ஏன்னா கெட்டி முடிச்சுட்டாங்க.
அந்த தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க இப்படி சொல்றாரு உங்களைன்னு. இதுதான் உலகம். எது உலகம்? அப்பா நேற்று அழகா வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன். 2 பிள்ளைங்க அம்மாவை பார்க்கணும், அம்மா பார்க்கணும். சின்னவன் வீட்டில் இருக்காங்க. இப்போ சொல்லணுன்னா உனக்கு 6 மாதம், எனக்கு 6 மாதம். அந்த அம்மா சொல்ல என் வயசாகி போச்சு, சரி அவன் டெல்லியில் இருக்கான், இவன் மைசூரில் இருக்கான், இப்படிலாம் அலைய முடியாதா, ஒரு இடத்துல வச்சுக்கோங்களாடான்னு சொல்லுது. இவன் சொல்கிறான் இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபர், என் வீட்டுக்கே வராத, நான் இந்த ஊரில் இல்லை, நீ அங்கேயே இருந்துக்கோங்கிறான். இவன் ஒய்ஃபு 28ஆம் தேதி இந்த வருஷத்தில் முதல் 6 மாதத்தில் பிப்ரவரி என்ன வருது 28 நாள், 2வது 6 மாதத்தில் ஜூலை ஆகஸ்ட் 2 31 நாள். இப்போ எத்தனை நாள் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கணுமான்னு இந்தம்மா கேட்குது. இப்படிலாம் பிரச்சனை என்ன சரின்னு தெரியல. இவங்களுக்குள்ள பெரிய தகராறு. அப்போ ஒரு கோர்னலியை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்காங்க. கேட்டால் அவர் ஒரு தீர்வு சொல்ல, ஒன்றும் இல்லைப்பா அப்படி யோசனை பண்ணிட்டு, இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா உங்கள் அப்பா யாரோ கொடுத்தது தந்துட்டாரு, அதனால் இப்போ உங்கள் அம்மாவுக்கு 10 லட்ச ரூபா வருதுன்னு யார் வச்சுக்கிறதுங்கிறான். இப்போ நாங்களே வச்சுக்கிறோம். சின்ன வந்துலாம் நானே வச்சுக்கிறேன். டெல்லியிலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்துடுறேன் மைசூருக்கு, நானே எங்கள் அம்மா. இப்போ எதுக்கு வச்சுக்கிறா? அப்போ எதுக்கு வச்சுக்கல? இதைத்தான் சொல்ல வந்தேன். எது பணத்துக்காக மனுஷன் என்னன்னாலும் செய்வான். ஆனால் அது முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை, அது வாழ்க்கைக்கு இல்லை. பணம் என்பது நம்மளை தேடி வரணும். பணம் நம்ம தேடி போகக்கூடாது. நம்மளை தேடி வரணும். நம்ம வீட்டில் தூங்கக்கூடாது. எது கடவுள் பணம் தருவான்னு வீட்டில் தூங்கினா கொடுக்க மாட்டார் கடவுள். வேலைக்கு டைமுக்கு போகணும், டைம் கீப் அப் பண்ணணும், கரெக்டாக செய்யணும். செஞ்சால் என்ன பண்ணுவார் கடவுள்? ஒன்றும் இல்லாத எங்களை இந்த அளவுக்கு வைத்திருக்காருன்னா அதான் கடவுளுடைய கிருபை, இரக்கம். அவர் மன உருக்கமும் இரக்கம், நீடிய சார்ந்து மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தெரிந்து கொள்ளனா பக்தி, தமக்கு அன்பானவன். அழகா திருவிழியத்தில் சொல்கிறப்ப இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னு நான் வாசிக்கலத, இங்கிலீஷ் பைபிளில் அழகா சொல்லியிருக்கேன் இதை விட. ஆனால் தெலுங்கில் வாசிங்க. பக்தி அதுதான் ஆண்டவருடைய பக்தி. நம்ம எப்படின்னா இப்போ ஒரு ஞானஸ்தானம் வாங்கினவையோ, ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கினவையோ, இல்லைன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறவையோ, ஒரு ஒர்க் ஷீட் பண்ணுறவங்களே கடவுள் தெரிந்து கொள்ளன்னு சொல்லலை. ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ வேண்டும் நம் லைஃப். அந்த லைஃப் எப்படி சொல்லுதுன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா எளிமை என்ன சொல்கிறாரு? எளிமை, ஆவியில் எளிமையானவர்கள் பாக்கியவான்கள். நம்மட்டு லைஃப்ல ஒரு எளிமையான வாழ்வு காணப்பட வேண்டும். பெருமை பந்தா இதெல்லாம் விரும்பக்கூடாது. இப்போ இன்னைக்கு இந்த சர்ச்சில் என்னை வரவேற்றாங்க, நின்று பெரியவங்க மூத்தவங்க நல்லா வரவேற்றாங்க. முந்தின சர்ச்சு பெரிய சர்ச்சு, 2 சர்ச்சும் 2 மெசேஜ். அங்கே ஒரு சர்வீஸ், முதல் சர்வீஸில் 500 600 1000 பேர் இருந்தாங்க, அதில் பேசுகிறேன். செகண்ட் சர்வீஸ் 2500 பேர். அவர் ரொம்ப அன்பாக இருங்கன்னாரு. ஆனால் இன்னொரு சர்வீஸ்க்கு என்னை அழைச்சதால் அங்கே போனேன். ஆனால் அந்த ஐயர் என்னை சரியாக ரிசீவ் பண்ணலை. அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அந்த மக்களோடு, அதுதான் எளிமை. எளிமை அவர் சொல்கிறார் மத்தேயு 5:1-10 பார்த்தீங்கன்னா, எளிமையான வாழ்வு விரும்பும் ஆண்டவர், துயரப்படும் வாழ்வு, சாந்த குணம், துயரமான்பு, சாந்தம். ஒரு பாஸ்டர் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெயிலில் இருக்கார். எங்கே? ஜப்பானில். அடி பிடி பட்டு வெளியே வந்துட்டார். வேர்ல்டு வார் முடிஞ்சு பாஸ்டர் ஆகிட்டார். மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம இப்போ கொர்னேலியு பாஸ்டர் நல்லா மெசேஜ் கொடுத்தா, மைக்கில் பேசிக்கிட்டே வர, எவ்வளோ தூரத்தில் வர, எவ்வளோ தூரம்னா அப்போ நல்லா அவருடைய மெசேஜ் தீவிரமாக போய்கிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ நல்ல ஒர்க்ஷிப், சத்தமாக உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஒர்க்ஷிப் அழகாக பண்ணார். இதே மாதிரி நல்ல ஒர்க்ஷிப்லாம் முடிச்சிட்டார். முடித்த பிறகு எல்லாரும் ஜெபம் பண்ண வர்றாங்க. அதில் ஒருத்தர் வந்து நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே அப்படியே ஃப்ளாஷ்பேக். என்ன ஃப்ளாஷ்பேக்குன்னா, ஜெயிலில் என் தங்கச்சி குளிக்க போன தங்கச்சியோடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டே போட்டுட்டான், நிர்வாணப்படுத்திட்டான். இவர் தலையில் யூரின் பாஸ் பண்ணுவானா? அப்படிப்பட்ட மனிதன் ஜெபத்துக்கு வந்து நிற்கிறான். என்ன செய்யறது தெரியல. அன்னைக்கு மெசேஜ் என்ன? ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சிலுவையில் இயேசு ஆண்டவர் மன்னித்தார். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், மன்னிப்பு ஜீசஸோடைய பெஸ்ட் குவாலிட்டி மன்னிப்பு. என்ன மன்னிப்புனா, ஒரு முறை 7 முறை தப்பு பண்ணிட்டு வந்து மன்னிப்பு கேட்டான்.
எத்தனை முறை மன்னிக்கலான்னு பேதுரடிகள் கேட்குறாங்க. 770ங்கிறார். 770. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒருத்தன் வாங்கினான் கடன், அவன் திரும்பி கொடுக்க முடியல, அவனை மன்னிச்சிட்டான். இன்னொருத்தன் அவன் மட்டும் வாங்கினவன் அவன் மன்னிக்கலை, என்ன பண்ணான், ஜெயிலில் போட்டதில் இவனும் ஜெயிலுக்கு போயிடா. இப்படி மனுஷன் இருக்கக்கூடாதுங்கிறார். இப்போ இவர் மன்னிப்பு மெசேஜை முடிச்சுட்டு ஜெபம் பண்ணுறப்போ அந்த மனுஷன் தன்னுடைய தங்கையை தன் முன்னால் நிர்வாணப்படுத்தியவன், தன்னை பூட்ஸ்காலால் அடித்தவன், மன்னிப்பு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவன் ஜெபம் பண்ணி, ஐயா என்னை மன்னிப்பீங்களா, என்னை ஜெபம் பண்ணுவீங்களா, என்ன அவன் ஜெபம் பண்ண நிற்கிறான். அவனுக்கு தெரியல இவர் யாருன்னு. அப்போ இவர் கடவுளோடு போராடுறார். ஆண்டவர் சொல்கிறாரு, சாந்த குணம். எது சாந்த குணம்? பேஷண்ட். அதாவது சாகும் வரை அது அமைதியான ஒரு தன்மை. அதுதான் மத்தேயு. இதுதான் தமக்கு அன்பானவன், இதுதான் நீதியின் மேல் பசிதாகம், இதுதான் இரக்கம், இதுதான் ஹார்ட், இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், வாழ்க்கையில் முன்ன மத்தேயு 5, 6, 7 இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இதுதான் இந்த சமூகத்தில் நான் அமைதியை கொடுக்கும் மக்கள். இந்த உலக அமைதிக்கு நம்ம வாழணும்னா, நாளைக்கு உலக அமைதி தினமா, வேர்ல்டு பீஸ் டே நாளைக்கு. அதுக்கு முந்தின சர்ச்சில் சொன்னாங்க. அதே நேரத்தில் டைசிஸுடைய தலைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் பல் சமய சூழலில் இந்த எல்லா சமயம், இந்த உலகத்தில் சைனான போனீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடு, ரஷ்யா போனால் கம்யூனிஸ்ட் நாடு, பாகிஸ்தான் போனால் முஸ்லீம் நாடு, நேபாள் போனால் இந்து நாடு, இப்படிப்பட்ட நாடு புத்திஸ்ட்டு, இப்போ பூட்டான் போனால் புத்திஸ்ட் தான் அதிகம். இப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இந்தியாவில் எல்லா மக்களும் எல்லா சமயங்களும் நிறைந்த வாழ்வில் நான் ஒரு கிறித்துவன் அவங்க சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்தவம்மா. இதில் இவங்களுக்கு என்ன இருக்குது? சண்டை இருக்குது. நீ கிறித்துவனான கிறிஸ்தவனான கிறிஸ்டின் கிறிஸ்து அவர்கள். அப்போஸ்தலர் 11:24 ஈஸே குட் பீப்பிள், நல்லவர்களாகவும் பசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்தவர்களாகவும் விசுவாசத்தில் நிறைந்தார்கள், அவருக்கு தான் அந்தேயோல் முதலாவது கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவன் என்பது மாடல் லைஃப். இந்த பல் சமய சூழலில் கடவுள் நம்மோடு இருக்கிறார்னா நம் எளிமையான வாழ்வு, எளிமையான வாழ்வு, பிறரை மன்னிக்கிற வாழ்வு, இரக்கம் கொண்ட வாழ்வு. இதுதான் காந்தியடிகளை சொல்கிறப்போ, ஒரு காந்தியடிகள் ஜெயிலேருந்து வெளியே போகிறப்போ ஒரு ஜெயிலர் காந்தியடிகளுக்கு பைபிள் கொடுத்தாரா. அந்த பைபிளை காந்தியடிகள் வாசித்தாரா. எனக்கு அது சரியாக ஞாபகம் கரெக்டாக தெரியல. காந்தியடிகள் ஒரு ஷூ கையில் கொடுத்தாரா. எதுக்குடா அந்த ஷூன்னா, காந்தியடிகளுடைய நெஞ்சில் மிதிப்பாராம். சுதந்திர போராட்டத்துக்கு இருக்கிறப்ப நெஞ்சில் மிதிப்பாராம். அந்த ஷூவோட நெஞ்சில் மிதிக்கிறப்ப நெஞ்சில் இந்த அடையாளத்தை வச்சு அவர் ஷூ செஞ்சாராம். எவ்வளோ பக்தி பாருங்க, எவ்வளோ அன்பு பாருங்க. அதுதான் அவர் இந்த தேசத்தின் தந்தையாக மாறினார். வருகிற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி இந்த ஃபாதர் ஆஃப் நேஷன், இந்த தேசத்துடைய தந்தையாக மாறினார்னா அந்த லவ், அந்த அன்பு. வெஸ்ட் பெங்காலில் இனக்கலவரம் நடக்கு, வெள்ளைக்காரங்க ஏற்படுத்திட்டாங்க. அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க. சுதந்திரம் கொடுக்குறப்போ உங்களுக்குள்ளே பிரிவினை வேண்டான்னு சில கண்டிஷன்ஸ் போட்டாங்க, ஒன்றா இருக்கிறதுக்கு. அது மக்களுக்குள்ளே சில தீவிரவாதிகள் அந்த இதை எழுப்பி விட்டுட்டாங்க. அது வெள்ளைக்காரன் மேலே போட்டான். அவன் ஒழுங்காக தான் கொடுத்தான், இங்கே இருக்க தீவிரவாதி எழுப்பி விட்டுட்டான். சண்டை, வேதனை, துன்பம், சுதந்திரம் கொடுக்க முடியாத நிலைமை. அப்போ காந்தியடிகள் போய் பாஸ்டிங் இருக்கிறார் குஜராத்தில். அந்த மக்களை சந்திக்க போகிறேங்கிறார், உபவாசம் இருந்து சந்திக்க போகிறேங்கிறார். இந்த ரோடு வழியாக போகிறார். முன்னே எங்களை மாதிரி ஆட்கள் போய் பாட்டிலோடு கல், முள், அருவா ரோட்டில் போட்டான். நீ நடந்து போகிற நடக்க முடியாமல் போட்டாங்க. அவர் என்ன பண்ணால் செருப்பை ஊற்றுட்டு நடந்தாரான். என் கால் வெட்டுன்னு தானே போடுற, நல்லா வெட்டட்டும். இதுதான் கிறித்துவம், இதுதான் கிறிஸ்டியன்ஸ். தன் வாழ்வை தான் பல் சமய சூழலில் தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிப்பது. ஒருவேளை அந்த அர்ப்பணிப்பு ஒருவேளை நம்மோடு இருக்கிறப்போ இந்த உலக அமைதி, உலகத்துக்கு அமைதியை கொடுப்பதற்காக வந்த இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். தன் வாழ்வையே பெரிய மக்கள் கூட்டம், ஜீசஸ்க்கு முன்னால் பெரிய மக்கள் கூட்டம்.
என்ன தொட்டோன்னே எழுந்துறான். அவர் தொட்டோன்னு என்னாச்சு? செத்து போறவன் எந்திக்கான், முடவன் நடக்கிறான், பிசாசு ஓடுது, மக்கள் கூட்டம். அடுத்து இவர் தான்டா கிங்குங்கிறான், ராஜாங்கிறான். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ராஜா கிறிஸ்து ராஜா வந்துட்டாரியா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு, அது எல்லாரையும் ஆளக்கூடியவர். மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளப் போகிறவர். அதுதான் லூக்கா 2. இது மீகா 5:2, லூக்கா 2:9. எல்லா மக்களுக்கும் மிகுந்த நற்செய்தி, அமைதியை கொடுக்கும் நற்செய்தி. ராஜாவாக போறாரு. அதனால ராஜாவாக போறாரு. நேற்று ஒரு தலைவர் போனோன்னு எவ்வளவு கூட்டம் பாருங்க, நசிங்கெல்லாம் சாவுறான். ஏன்னா அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாரு, நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக போறேன், நான் இந்த அமைச்சர் ஆக போறேன், துட்டு வரப்போகுதுன்னு. இதே மாதிரி தான் ஏசு பின்னால எல்லாரும் கூட்டம். ஆனா ஏசு என்ன பண்ணிட்டாரு? கல் எடுத்து எரிய போறாங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலன்னு தப்பு பண்ணோன்னு ஒரு கூட்டம் அவருக்கு ஆப்போசிட்டா எழும்புது. அவங்க சொந்தக்காரன் தான், மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தான் எழும்புறான். கல் எடுத்து எறிறான். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு? அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. மலையில் உருட்டி விட போகிறாங்க, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. பவர்ஃபுல் மேன் நினச்சாருக்கு, பின்னால் பெரிய பெரிய கூட்டம் சேருது. ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த இத்து போனவனை நம்பியாடா நாங்கள் வந்தோன்னு என்ன எல்லா போயிலும் ஜீசஸ் சீசரில் என்ன பண்ணிட்டா? பேதுரு என்ன சொன்னாரு? மத்தேயு 26:24, இவரை அறியே, இவரை இல்லை, இவனை. அப்படித்தான் இருக்கும். வாசிங்க தெலுங்குல. சத்தியமாக உண்மையாகவே இவரை எனக்கு யாருன்னு தெரியாது. மத்தேயு 26:74 தெலுங்குல, தமிழ்ல 74 வாசிக்க போதும். அந்த மனுஷரை, அவனை அந்த பைத்தியக்கார போய் எவனடா தெரியுங்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். இதுதான் மக்கள். ஆனா அவர் எதுக்கு வந்தாரு? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதா. பிலிப்பியர் 2:7 தன்னை வெறுமையாக்கி சிலுவையின் அடிமை ரூபம் எடுத்து மரண பரியந்தம் தம்மை. இதுதான் கிறிஸ்தவம், அதுதான் சிலுவை. எதுக்கு மிஷனரி ஆனோன்னு சிலுவை கொடுக்குறாங்கன்னா செத்து போகணும்னா. பிஷப் ஆனோன்னா எதுக்கு அப்படி ஒரு பெரிய சேர் செய்கிறாங்க? பந்தா பண்ணுறதுக்கு. அது ஒரு சேர் செஞ்சு வச்சுருக்கு பாருங்க. பெரிய சிலுவை போடுறாங்க எதுக்கு? ஏமாத்துறதுக்கு கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு. பெரிய சிலுவை போட்டால் இப்போ நிறைய பேர்லாம் நான் அவன் பிஷப்னு தொப்பி வச்சுக்கிறான். நிறைய பேர் வச்சுக்கிறான். எதுக்கு வைக்கிறான்? அவனுக்கு இந்த பிஷப்னா என்னன்னு கேட்டேன். நிறையா பேர்ட்ட டைரெக்டாக கேட்பேன். அந்த பிஷப் கான்ஸ்கிரேஷனில் போய் என்னை மெசேஜ் சொல்ல கூப்பிடுவாங்க. அப்பா பிஷப்டா என்ன சொல்லியான்னா தெரியாது, என்னை கூப்பிடுவாங்க. எதுக்கு? நல்ல செய்தியாளர் மோகன்சி லாசரஸ், பென்னிகன், பில்லி கிராகாம், அவங்க அப்படிலாம் இல்லை. எதுக்கோ நான் முதல்ல சொன்னால் அதுக்காக என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுதான் உலக அமைதி. அவர் வந்தது அமைதிக்காக. அந்த அமைதி தான் அதுக்கப்புறம் பேதுருவிலுக்கு வாழ்வு, உங்களுக்கு எனக்கு வாழ்வு. அந்த வாழ்வை கொடுப்பதற்காக இயேசு உலகத்திற்கு வந்தார். நீங்கள் நான் இந்த உலக அமைதிக்கு, இந்த பல்லுசமய சூழலில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு விசை கூட கடவுளை நோக்கி ஜெபிப்போமா? ஜெபிச்சலாம். எங்கள் அன்பின் தகப்பனை இந்த வேளையில் உண்மை நோக்கி பார்க்கிறோம். நல்ல செய்தி 2 கேட்டிருக்கோம்பா. நெரும்படி வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீ பிரேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனை. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற